வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கோட பிரபலமாக பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அத்தனை பேர் யார் போட்டாலும் அவங்களுக்கு வீடியோ எவிடன்ஸோட போடுறாங்க அத்தனை பேரும். ஆனால் இப்போ சைபர் கிரைமில் நம்ம பிரபல யூடியூபர் ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் விட்டுன்றாங்க. நெஞ்சுவலின் காரணம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சதுனால, அவருக்கு தண்ணி கொடுக்காதனால அப்படின்னு சொன்னாங்க வீடியோவில், ஃபோட்டோ பேட்டியில். சரிங்களா? பத்திரிகை நண்பர்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன். காலையில சாயங்காலம் உட்கார வச்சு நெஞ்சு வலி வந்ததுனால அவங்கள அரெஸ்ட் பண்ண ரிமாண்டுக்கு போலீஸ் காவல் தேவையில்லைன்னு சொல்லி ரிமாண்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டே வெளில வந்துட்டாங்கன்னு போட்டிருக்காங்க யாரும் ஜெரால்டு. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்படி இருக்கும்போது அந்த நீதிபதி கேட்டதுக்கு சரமா 2 பேரும் கேள்வி கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கவர்மெண்ட் கிட்ட. வெறும் 10,000 பேர் தான் கோட் பண்ணிருக்கிறதுக்கு அவர் ஒரு டாப் ஸ்டார். அவர் பேச வந்தாவே ஒவ்வொரு பேச்சும் மாநாடு தான், அந்த மாதிரி நினைச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க கோட் பண்ணும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், பாதுகாப்பு எங்களுக்கு என்னன்னு சொல்லணும். அதுவும் இல்லை, 2 பேருக்கும் சரமாரி கேள்வி வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அந்த வக்கீல் நாங்க பக்கா ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றோம்னு இருக்காரு. அப்போ நம்ம ரங்கராஜ் பாட்டே சொல்லியிருக்காரு, அந்த வக்கீல் கிட்ட தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட சார்பில் எங்களுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இப்போ நம்ம யாரு கள்ளக்குறிச்சிக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க, இங்க ஏன் வந்ததுன்னு கேட்கல. அத்தனை பேருமே கேட்டது, இங்க வந்தவங்களுக்கு ஏன் கள்ளக்குறிச்சி சாவுக்கு போல அப்படின்னு கேட்கிற தற்குறிகள் இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கறமே தவிர அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்றாங்க, மாற்றி பேசுறாங்க. இங்க யாருமே சொல்றேன் ஒருத்தம் கூட இங்கேயா வந்தீங்கன்னு கேட்கல. இங்க சிஎம் வந்தாரு, துணை சிஎம் வந்தாரு, கட்சியோட பிரதிநிதிகள் பல பேர் வந்தீங்க. நான் ஏன் வந்தீங்கன்னு ஒரு ஆளும் கேட்கல. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போலன்னு தான். இப்ப யாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் படஃபீல்ட்ல இருக்கவங்க கேட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்ணல, எதிர்ப்பு தெரிவிக்கல டிவிக்கு. அவர் கேட்கறது, அந்த பொண்ணு கேட்கறது யாருன்னா, ஏன் இங்க வந்தவங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. இங்க வர தெரிஞ்ச ஆளுங்களுக்கு இத்தனை பேர் வந்தீங்கல்ல, அப்போ ஏன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு இல்ல ஏர் ஷோ நடந்த டிஎம்கே சிஎம் துணை சிஎம் பிளஸ் எல்லாருமே சென்னையில இருக்கணும், சென்னையில ஏர் ஷோ நடந்துச்சு, அங்க இறந்த 5 பேருக்கா போனீங்களா போல. அப்போ கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போலான்னு கேட்கறாங்களே தவிர இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கல. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இப்ப நஷ்டஈடு நம்ம அஜித்குமார் இறந்த போலீஸ் கஸ்டடியில இறந்த அஜித்குமாருக்கு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நஷ்டஈடு வாங்கினீங்க. அப்படி இருக்கும்போது இது ஏன் வேகமா ராத்திரியா எந்த ஊர்லயுமே ராத்திரியா போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்க, ஏன் பண்ணீங்க? அதுக்கு சொல்றாரு, வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தாங்க போல டாக்டர்ஸ், அவங்களுக்கு அர்ஜென்ட் வேலை வேற ஒரு ஊர்ல இருந்துச்சு, ஏங்க போஸ்ட்மார்ட்டம் இப்பயே பண்ணுங்க அப்படின்னு யாரு நின்னாங்க? டிவிக்கு நின்னாங்களா இல்ல பொதுமக்கள் நின்னாங்களா? நிக்கலையே. நைட்டா பண்ணி அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க, உங்க சடங்கெல்லாம் முடிச்சு இப்பயே பாடி டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இன்னொன்னு அவங்களுக்கு சொல்றாரு மருத்துவ நிபுணர், என்னன்னா எங்களுக்கு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த டாக்டர்ஸ்க்கு வேலை இருக்கு, அதனாலதான் நைட்டா பண்ணணும்னு சொல்றாரு. எங்க உங்களை யாருங்க நைட்டா பண்ண சொன்னது? இந்த ஸ்டேட்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டாக்டர் கூட இல்லையா? அடுத்த நாள் பண்ண என்ன? இல்ல ஒவ்வொரு நாளுக்கு ஒண்ணு வச்சுக்க 40 நாள் தான் வருது, 41 டெட் பாடி. 41 நாள் எடுத்துக்கினாலும் 41 நாள் தாங்க. நான் சொல்றேன், அப்படி பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு ஆளை வச்சாலும் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு பண்ணாலும் 20 நாள்ல பண்ணிடலாம். நான் சொல்றேன் 20 நாள் இல்லைங்கல்ல, நைட்டா பண்ணதுக்கான காரணம் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த டாக்டர்ஸ்க்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ற காரணத்தினால சரி பண்ணீங்க. அடுத்த நாள் காலையில கையுங்களமா கையோட இருந்து ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் பாடி செட்டிங் அது வர வைக்கத்தக்க நான் இல்லைன்னு சொல்ல. அப்பயே கையோட கையா காலையில 11 மணிக்குள்ள பாடி அடக்கம் பண்ணுன்னு சொன்னது எதுக்கு? இப்ப இதெல்லாம் என்னன்னா, உடனே வீடியோ ப்ரூஃபோட போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்க, பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க பரப்புறீங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், இதே மாதிரி பொய்யா பரப்புறோம் அத்தனை பேர் வீடியோ போட்டவங்க வீடியோ ஆதாரத்தோட போட்டிருக்காங்க, அவங்க எஃப்ஐஆர் பண்றதுக்கு உங்களுக்கு சட்டமே இல்லை, பக்கா வீடியோட போட்டிருக்காங்க. யாரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, பேர் இல்லாத போஸ்ட் ஓட்டினாங்கன்னா ஒட்டுறவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க அப்படின்னு இருக்காங்க.
அது யாரு காரணமோ இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்றேன்னா அவங்க பேர்ல அவங்க தெளிவா சொல்றாங்க. செந்தில் பாலாஜியோட பிஓ பேரு யாரு, சுப்பிரமணியன் அவர் பேரு. அவர் வீடியோ சொல்றாங்க ஒட்டினவங்க சரிங்களா. அவங்க சொல்லும் போது அவங்க பேர் தெரியாத நபர்கள்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் உங்களால பதிய முடியல. இந்த செந்தில் பாலாஜிய நம்ம டிவிகே கட்சியோட நிர்வாகி பேர் எழுதி செத்துருக்காரு. காரணமே செந்தில் பாலாஜியான்னு. அந்த செத்ததுக்காச்சும் சூசைட் நோட் எழுதி வச்சதுக்காச்சும் ஒரே ஒரு இந்த எழுதி வச்ச செத்து போயிருக்காரு ஒரு உயிரோட மதிப்பு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உங்களால வாங்க முடியல. எஃப்ஐஆர் வேணாம், எஃப்ஐஆர் இல்லாம சிஎஸ்ஆர் கூட வேணாங்க. இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு வாங்கிருக்கீங்களா, எஃப்ஐஆர் போட்டிருந்தீங்கன்னா ஏன் ஊடகத்தை காமிக்கல? அப்பா டிஎம்கே கைக்குள்ளியா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க, ரொம்ப சந்தேகமா இருக்கு. நம்ம சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.